ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பை கேமிங். இன்றைக்கி என்ன இடம் போகிறோம் பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா பார்ட் 6 பார்த்தீங்கன்னா எது ஒரு இடமோ அது வரமே போயிடுவோம். இது வரையும் முடித்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணோம், வழியும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணோம் இப்போ சேர்த்துக்கிட்ட குடிக்கிறா பொசிஷன். ஓ இப்படி தான் போகணுமா? ஓகே ஓகே, இதுலேயே போகணுமா? போக வேண்டியதான். பரவாயில்ல காய்ஸ், எஜ்ஜில் போகிறது நல்லா தான் இருக்குது பார்க்க. நல்லா ஸ்லோவாக போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு எந்த ஸ்பீடாக போகிற மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இன்னும் இது எங்கேயும் உடச்சிடலாம். எப்படா உடைக்கிற ஒன்று தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஃபஸ்ட்டு ஏதோ உடச்சேன், ஃபஸ்ட்டு அதை வச்சேன்ல அதே மாதிரி வச்சு இதையும் வச்சு பார்த்தா உடஞ்சி. இன்னும் அதுவும் வந்தாச்சு. மேலே ஏறலாம். எதுக்கு உடைச்சோம்? ஏதோ உடைக்க சொல்லிச்சு, உடைச்சோம். பின்னா மேலே ஏறுறோம். இது மேலே வந்தால் இது என்ன இது? இந்த பக்கம் ஏதோ ஒரு வழி போகுது. ஃபஸ்ட்டு இதை பாக்ஸ்லாம் திறந்துடலாம். திறந்தாச்சு. இதையும் திறந்துக்கலாம். திறந்தாச்சு. இந்த பக்கம் தான் வழி இருக்கான்னு பார்ப்போம். இல்லை வழிதான் இல்லை, உடச்சி பார்ப்போம். எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா அந்த கதவை திறந்துக்கலாம். கொடுத்து 6 காட்டப்போ இருக்கிறோம். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு கதவை உடச்சாச்சு. பார்த்திங்கன்னா இது என்ன ஏதோ ஓலாம் காட்டுது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டப்பா திறந்துக்கலாம் காய்ஸ். திறந்துக்கலாம் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், இது வந்தாச்சு. இது என்ன ஏதோ பாக்ஸ் மாதிரி தான் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை வாங்க சந்துள்ள பூந்துடலாம். பூந்து அப்படியே உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பாட்டுக்கு போகுது. என்ன இது? ஏதோ வந்துட்டு வெளில வந்துட்டோம். ஏதோ குழம்பு மாதிரி ஊற்றுது. எரிமலை குழம்பு. வா வால்கேனோ கோர். வா இப்போ என்ன வால்கேனோட ஐயோ இந்த இது தொலை தாங்க முடியல காய்ஸ். வந்து உசிரை எடுக்குது. இது தொலை வேறு தாங்க முடியல காய்ஸ். எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்ம தப்பிச்சதால் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கொடுத்தா தான் வரும். இப்போ ட்ராயிங்கில் கொடுத்து மறுபடியும் அடித்தா வந்து பற்றிட்டு சாப்பிடா மாதிரி தெரியல. மறுபடியும் தண்ணிக்குள்ளே போதும். கொடுத்து அடிச்சாச்சுன்னா மறுபடியும் தூக்கி கடலையே. ஆனால் அது மட்டும் சாக மாட்டேது. என்ன பண்ணுறது? ஐயோ நெத்திலே நீங்கள் சொல்லுனாங்க கண்ணை வேற மாதிரி. என்ன பண்ணலாம்? ஏறையே கீழேயா மேலேயா? 2 பக்கம் வழி இருக்கு. ஃபஸ்ட்டு கீழே போய் பார்ப்போம். கீழேயும் இருக்கு, போகாமல் தான் இருக்கு. சரி வாங்க மேலே போய் பார்ப்போம். மேலே தான் பாக்ஸ் இருக்காங்க பார்த்துட்டு வருவாங்க. சரி காட்டிக்கணும். மேலேயும் வழி இருக்கு. சரி வாங்க அந்த கீழே போய் இருக்கிற டப்பாவை திறந்துடலாம். போய் அந்த இருக்கிற டப்பாவை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போய் அந்த இது பொங்க வேண்டியதான். கீழே இறங்கினா 8 கால் குச்சி. அந்த 8 கால் குச்சி தரணும். 8 கால் குச்சி முடிச்சிருந்தப்ப அவ்வளோதான். 8 கால் குச்சி 8 கால் குச்சி வருது. அது எல்லாரும் வரப்ப அது போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதை தூக்கி அப்படி போட்டுட்டு அவ்வளோதான். எல்லாம் காட்டுது. இப்போ வந்து ரெட் பாக்ஸை திறந்துக்கலாம். திறந்தாச்சு. பக்கத்தில் இன்னொரு டப்பா இருக்குது, அதையும் திறந்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், அடுத்த கார்டனை கிடச்சிட்டு காய்ஸ். வேற மாதிரி காய்ஸ். இப்போ மறுபடியும் மேலே ஏறிக்கலாம் காய்ஸ். மேலே ஏறணும். இன்னும் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போக வேண்டியதான் காய்ஸ். இதை தாண்டது இருக்குது. தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அந்த ஏதோ இது மாதிரி இருக்குது, அது போய்க்கலாம். அதை பிடிச்சி கொடுத்து தொங்க வேண்டியதான். தொங்கினதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் அடுத்தது தொங்கி இது ஏறியாச்சு. இப்போ இது உடஞ்சிரும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே போயிடணும். இந்த பக்கம் தாண்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று என்ன ஆடுது, சீக்கிரம் போகணும், உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். இல்லை இருந்தா பாருங்க என்ன ஆட்டம் ஆடுதுன்னு. அவ்வளோதான் இந்த வேலை. இது வேற உழுது. ஏறா 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 நட்டோர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று தாண்டினா அது வேற இந்த பக்கம் வந்து உழுது. பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு. இந்த பக்கம் ஒரு காவு தாவி சரிக்குது. பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏறிக்கணும். மேலே ஏறினா இந்த பக்கம் அங்கேயோ போகுது. ஸோ இந்த சைடு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வேறு ஒரே இதாக ஊற்றுது. கொஞ்சம் விட்டா எல்லா இடமும் அழிஞ்சிடும் போல். டக்கு டக்குன்னு நம்ம ஸ்பீடாக போகணும். என்ன ஐயோ பால்லாம் வர தப்பிக்கணுமா இதில்? ஆஹா அடைச்சை பால் வர பக்கமாக போயிட்டுருக்கேன் பாருங்க. ஏன்னா பாதி காடி. ஐயோ ஏற முடியாது போல, டக்குனு ஏறணும். இது வேற உருகிட்டுல வருது. பாடி தப்பிச்சாச்சு காய்ஸ். இந்த பக்கம் வந்தோடனே இந்த பக்கம் வர பாலா சரி. இப்போ இந்த பக்கம் ஏறிக்கலாம். ஏறி போனோடனே அவ்வளோதான். இந்த பக்கம் தாண்டிக்கிட்டு இப்போ ஏற வேண்டியதுதான். இந்த பக்கம் வழி இல்லை, நடந்து தான் போய் ஆகணும். அவ்வளோதான். ஒரு படம் வருது இங்கே வருங்க வேற மாதிரி. அப்படியே சைடு தான் அப்படியே கீழே உழுவுது, உருகிட்டு வருது. வா ஐயோ மேலே வைப்பா என்ன ஸ்பீடு ஏறாது மேலே. அவ்வளோதான் எரிமலை வெடிக்குது. என்ன அந்த மலையிலேருந்து கிராட்டோஸ் இதுவரையும் பறந்து வந்து விழுறாரா பாடி. அவ்வளோதான் எரிமலை வெடிக்கிறது. கிராட்டோஸ் என்ன பண்ணிக்கிறார்? அவ்வளோதான் கீழே உழுந்து எந்திரிக்கிறார், நடக்கிறார். அப்படியே அந்த அட்லாண்டிஸை பார்க்கிறார். The battle with Scylla had shaken the very foundation of Poseidon's kingdom. Atlantis was sinking. Atlantis முழுவதுதான் ரைட்டு. But that mattered little to the ghost of Sparta. அவ்வளோதாங்க சொந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் போகிற யூஸ் பண்ணுறேனே கைப்பட்டுட்டு காய்ஸ். க்ரீனை கொடுத்து இது ஹெல்த் ஏற்றிக்கணும். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதேமாதிரி ப்ளூவை கொடுத்து இந்த ப்ளூ பவரையும் எடுத்துக்கணும். இந்த பக்கம் வந்தால் பாக்ஸ் இல்லை. சரி வாங்க போகலாம். என்ன இது அதுக்குள்ளே வீடியோ முடியுது? இல்லை காய்ஸ் இந்த செக் பாயிண்ட் இல்லை, அடுத்த செக் பாயிண்ட் தான் நம்ம வீடியோ முடிக்கிறோம் காய்ஸ். ஜாய் பை கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போயிட்டோம் காய்ஸ். அவ்வளோதான் எல்லாரையும் வெட்டுக்கு தான். என்ன பண்ணோம்? இந்த கட்டையில் நடக்கணும். கட்டையில் வேறு நடக்கணுமே அதானே. ஐயோ யூஸ் த கிளைம் த பி. ஓகே ஓகே டக்குன்னு மேலே ஏறிக்கணும். மறுபடியும் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும். ஐயோ ஏறிக்க வேண்டியதான். நடந்து அங்கே போய் எப்போ அடி வந்தாச்சுப்பா, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே ஏற வேண்டியதான். மேலே ஏற முடியல, அதனால சைடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்? அவ்வளோதான் எள்ளு கொடுத்து கீழே இறங்கிட்டு இதுக்கப்புறமும் என்ன கொடுக்கணும்? எள்ளு தான். கீழே இறங்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு அடித்து சாவடிச்சிக்கலாம். இப்போ இந்த கட்டையில் நடக்கிறான். இது அதுக்கு முன்னாடி எங்கள் பாக்ஸ் இருக்குது, பாக்ஸில் வந்துக்கலாம் வாங்க. திறந்தாச்சு, பவர் கிடச்சிட்டு. இப்போ எப்படி போகிறது? அந்த கட்டையில் தானே நடக்கணும். கட்டை நடக்க முடியலையே. இந்த கட்டை தானே எப்படியே போகலாமா? இப்படியும் வர மாட்டேங்குது. ஏன் போக முடியல? கட்டையில் தானே நடக்கணும். அதுவும் சைடில் சைடு வழியாக போய் பார்ப்போம். ஏற முடியாது. ஓ இப்படி இருக்கோ? சரி 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 இப்போதான் புரியுது. ஹோல்ட் பண்ணுறதுக்கு மேலே ஏறணும். சார்ஜ் 10 தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், குதிக்க வேண்டியது தான். டிஃப்ரெண்ட்டாக ஏறாருப்பா. இப்படி வந்து லைட்டாக அப்படி நவுந்து வந்துக்கலாம்.
அந்த பக்கம் ஏற முடியல, அதனால இப்படி தானே வந்து வரணும். இப்போ எள்ளு கொடுத்து அவ்வளோதான் பிடிச்சாச்சு. எக்ஸு கொடுத்து ஏதோ என்ன வேண்டாம். நான் ஓடுறாங்க நிறையா பேர். பாஸ் ஃபைட் ஏதாவது வருதா என்ன? யார் இவனுங்க? என்ன கையில் 2 கத்தி வச்சு நிற்கிறானோ? இவனெல்லாம் சும்மா ஜிஜிபிக்க. ஏய் ஐயோ, இல்லை இப்படி அடிக்கிறானோ? அவ்வளோதான், இந்த பவரை போட்டு முடிச்சிட வேண்டியதான் அவனோட. என்னங்க அடிக்க கூட விட மாட்டாங்க. ஐயோ இல்லை, அவ்வளோதான். எல்லாரையும் முடிச்சுட்டு இவனோட அடிக்கணும். மிஸ்ஸு என்ன பண்ணோம்? ஏதோ பியூ மாதிரி காட்டுச்சு, நான் பார்க்க கூட இல்லை. இங்கே தொடர்ச்சி அவ்வளோதான், மண்டை பிடிச்சி விட்டேஞ்சிருவேன். அவ்வளோதான், எல்லாருக்கும் மண்டை பிக்கி தான் எல்லாருக்கும். இவன் அறுக்கிறதுலே காவாசி குறைச்சிட்டே பாருங்க, எப்படி குறையுது பாருங்க. 2 அடி அடிக்கிறது ஏன் முடிச்சிட வேண்டியதான் 2 பேருக்கு அந்த பவரை போட்டு. அவ்வளோதான் அவ்வளோதான், அப்பாடி முடிச்சாச்சு. எல்லாரையும் இதுதான் பழுக்க போட்டு உடைக்க வேண்டியதான். அவ்வளோதான், தலையை ஓங்கி ஒரு பிக்கி. அதுக்கப்புறம் இது கத்தி தாங்க பவராக இருக்குது அவங்களுக்கு. இப்படியும் முடிச்சிட வேண்டியதான் இவனோலையா. அவ்வளோதான், அப்படியே இப்படி விட்டேஞ்சிடணும். அப்புறம் இன்னும் இதுக்கு விட்டேஞ்சு முடிச்சுட்டா. இன்னும் அவனும் இல்லை. என்ன வந்துக்கிட்டே இருக்கானோ? இல்லை என்ன வந்துக்கிட்டே இருக்கானோ? இவனுக்கும் கொடுத்து முடிச்சிட வேண்டியதான். ஓ அவ்வளோதான், காத்துலேயே முடிக்கணும்லாம். இப்போ என்ன வேணும்? அவ்வளோதான், இன்னும் சாக மாட்டுறாங்க. ஐயோ, இச்சி விட்டேஞ்சிட வேண்டியதான். பிடிச்சாச்சு. யார் இவன் சம்மந்தம் இல்லாமல் வந்து அடி வாங்கலாம்? ஒயிட்டா? பச்சை தான் வேணும். ஏன்னா உசுறு தான் மெயின். இப்போ என்ன இன்னும் படிக்க இதில் ஏற வேண்டியதான். ஏனியில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன, ஏணி விட்டு ஏணி தாண்டணுமா? என்னது இது? தாண்டிட வேண்டியதான். இப்போ அவ்வளோதான், எக்ஸ்ட்ரா கரெக்டாக கொடுத்தா ஒரு தாவு தான் பிடிச்சி மேலே எப்படியே சொல்லுன்னு ஏறணும். இப்போ ஏறுனா இங்கே எவனாவது வருவானா பாஸு? இல்லை. வா, வியூவை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த கேமில் பிடிச்சதே இதுதான். சரி வாங்க, இது பாக்ஸ் இருக்குது, வந்துடலாம். கார்கனை, ஐயோ பாடி கார்கனை கிடச்சிட்டுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ஹெல்த் பவர் அதிகமாக இருக்குது. இப்போ இதை கொடுத்து போக வேண்டியதான். ஐயோ, அதில் வேறு எலும்பு கொடுக்கலாம். அந்த 4 வருது. பரவாயில்ல, முடிச்சிடலாம். அதை என்ன ஹெவி லைட் அட்டாக்கு ஹெவி அட்டாக் ட்ரையாங்கிள். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கொடுக்கலாம், முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், 2ம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸு ஓட்டோனியாக கயிறில் எப்படிங்க எனிமையை பிடிக்க முடியும்? சரி, எவனும் வரல பிடிக்கிறதுக்கு. வாங்க எல்லாம் கொடுத்து கீழே இறங்கிடலாம். சரி தெரியும், சரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உத்தரம் வாங்குது. இப்போ இந்த பக்கம் இன்னும் ரெடியாக நிற்கிறானோ? சரி வாங்க, இந்த பக்கம் வழி இருக்கா? இல்லை, ரெடியாக நிற்கிறான். வாங்க நம்மளும் ரெடியாக போய் முடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், கத்தியில் சும்மா நெருப்பா வாழ்க்கையை நான் பிடிக்கிறது. அதுன்னா ஏதோ நெருப்பு மாதிரி மேலே ஏறி வெடிக்கிறானோ? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. எல்லாருக்கும் ஓதான். தெரிஞ்சிட வேண்டியதான் எல்லாரையும். ஒரே நல்ல துண்டா வரும். அவ்வளோதான், இங்கே போட்டு மண்டை மேலே கல்பம் எரிஞ்சணும். இல்லை வர ஆத்திரத்துக்கு நான் கொலை பண்ண போகிறேன். அவ்வளோதான், முடிச்சுட்டு வாங்க பாக்ஸ்லாம் வந்துடலாம். ஒயிட் பாக்ஸு, க்ரீன் பாக்ஸு திறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம். பிடிக்கிறோம். அவ்வளோதான், பிடிச்சாச்சு. மிஸ்ஸு
கொஞ்சோட்டு இருந்தால் கீழே வந்துருக்கும். இது என்ன இது ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்குது. இல்லை அதான் கீழே முடிச்சிடலாம். சைடில் பாக்ஸ் இருக்குது வந்துடலாம். இந்த சைடு தான் பாக்ஸ் இருக்கான் போட்டு சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ணிக்கலாம். சரி பவர் அப் பண்ணுறது வேறு ஏதாவது ஸ்டார்ட்டு கொடுத்து பவர் அப் ஃபுல் பவர் அப் கண்ணுக்கும் பவர் அப் பண்ணிக்கலாம். லெவல் அப் மாதிரி பிளேட் ஆஃப் அத்தீனா டு இன்க்ரீஸ் டேமேஜ் டேமேஜ் சைக்ளோன் ஆஃப் ஸ்டார்ஸு அத்தீனா சேஞ்ச் பேசேஜ் ஏதோ வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா புது பவர் வந்துருக்குங்க காய்ஸ் நம்மளுக்கு. சின்ன கார்கனை 5 கார்கனை அடிச்சுனே அதான் கார்கனை 5 அவ்வளோதான் முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணியாச்சு. வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன எந்த கொடுத்து சும்மா குவாலிட்டி அடிக்கிறாங்க காய்ஸ். சரி நான் 6 எதுவும் கொடுத்தா என்ன டிஃப்ரெண்ட்டாக அடிக்குது. அவ்வளோதான் காய்ஸ் வேறு மாதிரி. இன்னும் கொஞ்சம் பவர் அப் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான் சைக்கிள் அட்டாக் தான் பயங்கரமாக இருக்குது. வச்சுக்கிட்டே இப்போ பாருங்கள் கொடுத்து இந்த கல்லை எடுத்துக்கணும். நிறையா கல் இந்த கல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில. பொறுமையாக போகணும். அதுக்கு இது இப்படி தள்ளினா ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா? இப்போ இப்படி வந்து இப்படி தள்ளணும் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போகும் பாருங்க. இப்போ என்ன அடிக்கிறானோ? ஐயோ வேற வெறுப்பா விட்டை அடிக்கிறானோலே. முடிக்க வேண்டியதான் இப்படி. ஐயோ காலி மேலேருந்து வேறு அடிக்கிறானோ. உள்ள இந்த காலை தூக்கி போட்டு மேலே ஏறணும். ஆஹா அவ்வளோதான் காய்ஸ் மேலே ஏரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ அடித்து முடிக்க வேண்டியதான். இவ்வளோ அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் காலி. இந்த பவர் என்ன வரானோ பவரை எடுத்துக்கலாம். இதுவே அடித்து முடிச்சிடலாம். அதெல்லாம் ஈஸி தான் பார்த்தேன். சரி ஓகே வந்தாச்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இங்கே மேலே ஏறணும். மேலே ஏறினா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. திறந்துடலாம். என்ன அது? ஃபீனிக்ஸ் ஃபெதர். இதை வச்சு என்ன பண்ணுறதுண்ணா? ஃபெதர் இது என்ன கையெழுத்தா போட போகிறேன் அதை வச்சு. சரி இதை வச்சு இந்த டப்பா திறந்தா மினாட்டஸ் ஆன் கொம்பு கிடச்சிருக்கா. கொம்பு 2 கொம்பு இருக்குது. ஒரு ஃபீனிக்ஸ் ஃபெதர் இருக்குது. அவ்வளோதான் காய்ஸ். இதோட வீடியோ முடிக்க போகுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை ஓவர் ரைட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பாய் காய்ஸ்.